நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு பொன் முருகேசன் திருவையாறு தொகுதிக்குட்பட்ட ஜெபமாலைபுரம், களிமேடு, மேலவெளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கழக அமைப்பு செயலாளரும் தஞ்சை வடக்கு ஒன்றிய செயலாளரும் கோவி மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி தஞ்சை மாநகர் உட்பட ரமணி நகர், ஈஸ்வரி நகர், உச்சப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். பல்வேறு இடங்களில் கழக வேட்பாளரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் நகராட்சிக்குட்பட்ட கள்ளர்பள்ளி தெரு, தங்க விநாயகர் கோவில், பெரிய பள்ளிவாசல் வீதி, நாட்டுக்கல் பகுதி, கூலத்தேவர் முக்கு, நெல்லுக்குத்தி, புளியமரம், காந்தி சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்ற இடங்களெல்லாம் அவருக்கு மேல தாளங்கள் முழங்க மலர் மாலைகள் அணிவித்து மலர் தூவி வரவேற்றனர். கம்பம் நகர கழக செயலாளர் திரு வீரபாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பின் போது உடன் இருந்தனர். தேனி மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக சின்னமனூர் நகர கழக செயலாளர் திரு சுரேஷ் தலைமையில் சொக்கநாதபுரம், முத்தாலம்மன் கோவில், கண்ணாடி கடை முக்கு, அக்ரஹாரம், காந்தி சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரம் பேரோடு திரண்டு வந்து பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் கழகத்தினரை உற்சாகமாக வரவேற்றனர். பொதுமக்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென நகர செயலாளர் திரு சுரேஷ் வேண்டுகோள் விடுத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் கீழ்ப்பட்டி, மேலப்பட்டி, காமராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் சென்றனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பாண்டுரங்கன் வேலூர் மாநகரில் உள்ள ராமநாயக்கன் பாளையம், வசந்தபுரம், டோல்கேட், இப்ராஹிம் சாஹிப் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணபதி கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கண்டமங்கலம், பள்ளித்தன்னல், நவமால் மருது, சடையாண்டி குப்பம், மிட்டாமண்டகப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கழக வேட்பாளர் திரு புகழேந்தி ஓசூர், அப்பாவு நகர், முனீஸ்வர் நகர், அட்கோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். மாவட்ட துணை செயலாளர் திரு மாரேகவுடு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக இந்த வாக்கு சேகரிப்பின் போது உடன் இருந்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா பொன்னேரி, மீஞ்சூர், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராம மக்கள் அவரை ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது கழக தொகுதி பொறுப்பாளர் திரு கனக வேலாயுதம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் சென்றனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இ லட்சுமணன் நாகர்கோவில், கோட்டார், கொட்டாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோட்டார் பகுதியில் கழக வேட்பாளருக்கு இஸ்லாமிய உலமாக்கள் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே டி பச்சைமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி தான் மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. இதுதான் இந்த தேர்தல் களத்தில் பிரதானமான விஷயம். நேற்றைய தினம் நான் கோதையாறில் பிரச்சாரம் பண்ணும்போது கோதையாறில் இரவு நேரத்தில் 6-7 மணிக்கு சிலோன் காலனி தொழிலாளர்கள் ஏராளமாக வசிக்கிற பகுதியில் எழுந்திருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்கிற போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தமிழகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தேர்தல் களம் நிரூபித்திருக்கிறது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தில்குமார் சித்தோடு, ராயப்பாளையம், ஆரன்புதூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக வேட்பாளரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தேர்தல் பொறுப்பாளர் திரு சக்தி, பொருளாளர் திரு சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர்.
ஸ்ரீபெரும்புதூர் கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து குன்றத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் மலைப்பட்டு திரு பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாங்காடு பகுதியில் கழக செய்தி தொடர்பாளர் செல்வி சிஆர் சரஸ்வதி பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மாண்டையார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து பொன்மலை பகுதிகளில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே ஸ்ரீனிவாசன், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் திரளானோர் அரியமங்கலம், மேல கல்கண்டார்கோட்டை, பொன்மலைப்பட்டி, கீழக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மணிகண்டம், அந்தநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பின் போது உடன் இருந்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இளவரசன் அரியலூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேலக்கருப்பூர், அருங்கால், சமத்துவபுரம், வாலாஜாநகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மணிவேல், அரியலூர் வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் இருந்தனர். கழக வேட்பாளர் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து அன்புடன் வரவேற்றனர்.